கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அன்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நன்பில் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கீங்களா? உங்களுக்காக விசேஷமாய் நம்முடைய சல்வேஷன் ஃபுல் காஸ்பல் அசெம்பிளிஸ் ஆஃப் காட் சபையில் ஒவ்வொரு நாளும் பிரத்யேகமாய் உங்களுக்காக ஜெபித்துள்ளோம். சார், நீங்கள் சுகமாக இருக்க வேண்டும், உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், நீங்கள் கையெடு செய்கிற எந்த வேலையாக இருந்தாலும் தெய்வனாய் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க வேண்டும் என்பதற்காக விசேஷமாக நம்முடைய திருச்சபையில் விசேஷத்தை ஜெபத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஸோ விசேஷமாக உங்களுக்கு ஒரு சர்ச்சோட அனௌன்ஸ்மெண்ட். ஸோ கம்மிங் மந்தில் அமாவாசை ஜெபம் விசேஷமாக நாங்கள் ஜெபிக்க அந்த கூட்டத்தை அரேஞ்ச் பண்ண நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். ஆகவே இந்த பெங்களூரில் ஜீவன் பீமா நகர் பின்கோட் 75. ஸோ இதில் நம்முடைய சபையில் இந்த கூட்டம் இருக்கும். சாயங்காலம் 5 மணிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் ஒவ்வொரு காரியங்களுக்காக விசேஷமாக ஜெபிக்க போகிறோம். ஆகவே அமாவாசை ஜெபத்துக்கு நீங்கள் வர உங்களுக்கு விருப்பமானால் கீழே கொடுக்கப்படுகிற நம்பருக்கு கட்டாயம் தொடர்பு கொள்ளுங்கள். அதோட டீட்டெயில்ஸ் நாங்கள் சொல்லுவோம். ஓகே சார், இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற ஒரு வார்த்தையை நான் சொல்லி உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். வேதத்தை பாருங்க. சங்கீதம் 19ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம் மிக அழகான ஒரு வசனத்தை சொல்லியிருக்குது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்குது என்று சொல்லி வேதம் சொல்லுது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நன்றாக வசனத்தை கவனிங்கள். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறதா? வேதத்தை கேட்கும் போதே ஒரு முகன் மலர்ச்சியும் ஒரு சந்தோஷம் உள்ளத்தில் உண்டாவதை நாம் பார்க்க முடியும். வேத வசனமானது ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமையுள்ளதா இருக்குது. சோர்ந்து போயிருக்கிறவர்கள், இனி என்ன செய்வது என்று தெரியாமல் கலங்கி அழுது கொண்டிருக்க அந்த நிலையிலே எல்லாமே முடிந்து விட்டது, இனி எல்லாம் கைவிட்டு விட்டாச்சு, எனக்கு இனி அடுத்த வழியே இல்லை என்று சொல்லி அந்த சூழ்நிலையில் இருக்கிற மக்களுக்கு ஆண்டுடைய வார்த்தை வரும்போது அந்த மனிதனுடைய துயரத்தை அது மாற்றுகிறதா இருக்குது. ஆகையினால் தான் பாருங்கள், அது மனிதர்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்குதுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. கர்த்தருடைய வசனமானது குறைவே இல்லாத ஒரு ஜீவனுள்ள அப்பம். இந்த வசனத்தை நீங்கள் உங்களுக்காக உடையதாக்கி கொள்ளும் போது, உங்களுடைய அந்த வசனத்தை நீங்கள் சொந்தமாக்கி கொள்ளும் போது, இந்த வசனம் உங்களை ஜீவன் பெற வைக்கிறது. வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை மாற்றுகிறது. உங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கொடுக்குது. இந்த வசனத்தை எந்த அளவுக்கு நீங்கள் கையாளுகிறீங்களோ, இந்த வசனத்தை எந்த அளவுக்கு நீங்கள் நடைமுறைப்படுத்துகிறீங்களோ, அந்த அளவுக்கு இந்த வேத வசனமானது வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால்தான் பாருங்கள், கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குவதுமா இருக்குதாம். பாருங்க, ஒன்றுமே தெரியல, ஒரு பைத்தியத்தை போல இந்த மனிதன், விவரமே தெரியாதுங்க. ஆனால் கர்த்தரை நம்பினபடினால், கர்த்தருடைய வசனத்தை வாசித்தபடினால் இன்றைக்கு அநேகர் ஞானவான்களாய் இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். இந்த கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிற பாஸ்டர் பால் ரமேஷ் ஐயர் நானும் கூட ஒரு காலத்தில் ஒரு பேதையை போல 2 பேருக்கு முன்பதாக கூட எழுந்து பேச முடியாது, ஒரு வார்த்தை தெளிவாய் படிக்க முடியாது, ஒரு இடத்துல தெளிவான வார்த்தை உரையாட முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த எனக்கு இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் நின்று கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள முடிகிறது. அநேக மக்களுக்கு என்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ள முடியுது. ஏன் தெரியுமா? இது எந்த மனிதன் மாற்றம் என்று சொல்ல முடியாது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற தேவனாகிய கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய கிருபை. இந்த வேதத்தை வாசிக்க 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 பேதையான என்னையும் அதை ஞானியாய் மாற்றிவிட்டதை நான் கண்டறிந்த உண்மை. இந்த கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில கூட இந்த வசனத்தை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்க. இந்த வசனத்தை நீங்கள் நம்பும் போது, இந்த வசனத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ளும் போது, இந்த வசனத்தை படிக்கும் போது, இந்த வசனத்தை தியானிக்கும் போது வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாவதை நீங்கள் பார்க்க முடியும். வேலை மற்றவர்களுடைய பார்வைக்கு நீங்கள் அற்பமாய் தெரியலாம், மற்றவர்களை உதாசீனப்படுத்தலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் வசனத்தை நீங்கள் பிடித்துக் கொண்டு நடப்பினால், எந்த மனிதர்கள் உங்களை அசட்டை பண்ணார்களோ, எந்த மனிதர்கள் உங்களை இழிவுபடுத்தினார்களோ, அதே மனிதர்கள் முன்பாக அவருடைய கண்கள் ஆச்சரியப்படத்தக்க விதத்திலே பார்க்கும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை நன்று பிடித்துக் கொள்ளுங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஜெபிக்கிறேன். அன்பு பிதாவே, மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ என்னோடு வந்து ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை
உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிற இந்த வசனத்தின்படி ராஜா, இதோ உடைய பிள்ளைகள் வேதத்தை தியானிக்கும் போது, வேதத்தை பிடித்துக் கொள்ளும்போது, வேத வசனத்தை அர்ப்பணித்துக் கொள்ளும்போது இவர்களை நீ ஞானிகளாய் மாற்றும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. இந்த ஆத்மாவை உயிர்ப்பையும், வாழ்க்கை இருக்கிற குறைவுகளை மாற்றும், இந்த குடும்பத்தின் தேவையை எல்லாம் சந்தியும், என்ன விரும்பி கேட்டு உம்மிடத்தில் ஜெபிக்கிறாளோ அந்த காரியங்களை நிறைவேறி செய்யும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, நாம் ஜெபித்திருக்கிறோம். தொடர்ந்து இந்த செய்தி கேட்டுக்கொண்டு வாங்க, நிச்சயம் ஆசீர்வதிப்பார். God bless you.